மின்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டண உயர்வு நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை. எதுக்காக கட்டண உயர்வு? எந்த இடத்துல உதச்சுது? இப்போ இந்திய ஒன்றிய அரசுன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு 50% வெளிநாட்டிலேருந்து நிலக்கரியை இம்போர்ட் பண்ணுங்க. அதை வந்துட்டு சந்திரசேகர் ராவ் எதிர்த்தார், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எதிர்க்கவே இல்லை. ஏன்னா இது கூடுதலாக ஆகுது வெளியிலேருந்துட்டு இறக்குமதி பண்ணுறது. ஏன் அவர் எதிர்க்கல? எதிர்க்கணும்ல. அவர் சொன்னார், இங்கே சிங்கரணிலேருந்துட்டு நான் வந்துட்டு இறக்குமதி பண்ணிக்கிறவனே, எனக்கு விலை கம்மியாச்சு, நீ அப்படி சொல்கிறேன்னு சொன்னார். சரி, அவரை வந்துட்டு அந்த மக்களுக்கு தோக்கடிச்சாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு வழி இல்லாத பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போலிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி அவர் காலி பண்ணிட்டாங்க தெலுங்கானாவில். இவ்வளோ தான் விஷயம் நடந்தது. ஏதோ ஒன்று, இன்றைக்கி காங்கிரஸ் நாளைக்கு பிஜேபி, இவ்வளோ தான் நடக்கும். அவர் இங்கே குரலே வரலையே. ஏன் எதுக்கு இம்போர்ட் பண்ணணும்? ஏன்னா அங்கே அதானி நிற்கிறான். ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் பகையாக இருக்கலாம், மோடிக்கும் எடப்பாடிக்கும் நட்பாக இருக்கட்டும், ஆனால் அதானி எல்லாருக்கும் நண்பன் தான்.